மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். உத்தவ கீதை. இந்த உத்தவ கீதையை நம்ம அந்தர்யோகத்தில் இதுக்கு விளக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நாம் இதுக்கு 4 அத்தியாயம் பார்த்துட்டோம். உத்தவ கீதையில் 5வது அத்தியாயம் போன வகுப்பில் ஆரம்பித்தோம், போன அந்தர்யோகத்தில். இது பாகவதத்தில் 11வது ஸ்கந்தம் 10வது அத்தியாயம். உத்தவ கீதைன்னு எடுத்துக்கிட்டால் 5வது அத்தியாயம். முதல்ல ஆரம்பத்தில் பகவான் கிருஷ்ணர் அவருடைய கடைசி காலத்தில் தேவர்கள் பிரம்மாலாம் கூப்பிட்றாங்க, உங்கள் வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி. அவர் இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் பாக்கி இருக்குன்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்துட்டு எல்லாத்தையும் போச்சு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அவருடைய வம்சமே யாதவ குலமே அழிய வேண்டியதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு நான் வர்றேன், நீங்கள் போங்கங்கிறார். அப்போ தான் உத்தவர் சில நல்லவங்கள்லாம் என்ன பண்ணுறார், அவருடைய வம்சமே அழியும் போகும் பொழுது சில பேர்லாம் தனியாக போய் ஒரு இடத்துல இருக்க சொல்கிறார். அதில் உத்தவருங்கிறவர் தான் இவர்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்குறார், உபன்யாசம் கேட்குறார். ஆரம்பத்தில் சாரமாக இந்த தத்துவத்தெல்லாம் சொல்கிறார். பிறகு உத்தவ கீதைக்குள்ள அவதூத கீதை, அவதூத சந்நியாசி ஒருத்தர் யது மகாராஜாவுக்கு உபன்யாசம் பண்ணுறத சொல்கிறார். இந்த பண்புதெல்லாம் எப்படி நம்ம அந்த பரம்பரையில் வந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது, யது மகாராஜா அவதூத சந்நியாசிட்ட கேட்குறார், நீங்களாம் எப்படி சந்தோஷமாக இருக்கீங்க, ஒன்று கூட இல்லையே, ஒன்றுமே இல்லாமல் எப்படி சந்தோஷமாக இருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது அவர் சில விஷயங்கள்லாம் சொல்லி, நான் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தேசம் பூரா, அப்போ எதை பார்க்குறனோ அதிலிருந்து ஒரு நல்ல குணத்தை கற்றுக்கிட்டு அதிலிருந்து ஒரு தத்துவத்தையும் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி 24 குருமார்கள் சொன்னார். பூமி முதல் வண்டு வரைக்கும் கடைசியில் 24 குருமார்கள் பார்த்தோம். அதில் ஒவ்வொரு குருமார்கள்ட்டையும் என்ன கற்றுக்கிட்டேன்னு சொன்னார். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த உத்தவ கீதையும் பகவத்கீதை மாதிரி ஆத்ம தத்துவம் வரும், பண்புகளும் வரும், சாதனைகளும் வரும். அந்த 24 குருமார்கள்ட்ட கூட பார்த்தீங்கன்னா எப்படி சொன்னார்னு சொன்னால், பண்புகள் நிறையா சொன்னார், சூரியன் சந்திரன்லாம் ஆத்ம தத்துவத்தை சொன்னார். இப்படி எல்லாம் கலந்து இந்த உபன்யாசம் வந்தது. பிறகு தன்னுடைய உடம்பவே குருவாக எடுத்து கடைசியாக சொல்லி அந்த அத்தியாயத்தை நிறைவு செய்தார். 5வது அத்தியாயத்திலிருந்து நிறைய கருத்துக்கள் வருது. இந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் சில சாதனைகள், சில பண்புகள், சில குணங்கள் சொல்லி ஆத்ம தத்துவத்தையும் சொல்கிறார். ஆத்மானா என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறார். நம்ம போன அந்தர்யோகத்தில் என்ன பார்த்தோம்னு சொன்னால், முதல் சுலோகத்தில் கர்மயோகத்தினுடைய சாரத்தை சொன்னார். பிறகு ஞான யோகத்திற்கான சில பண்புகள் சொல்லப்பட்டது. அதில் என்ன சொன்னார் சொன்னால், பகவான் என்ன சொல்கிறாரு, நான் சில விதிமுறைகள்லாம் விதிச்சிருக்கேன், எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லி. எதில் சொல்லியிருக்கேன்? சுருதியில் சொல்லியிருக்கேன், வேதத்தில் சொல்லியிருக்கேன், வேத கருத்துக்களை எழுதப்பட்ட நூல்களில் சொல்லியிருக்கேன், ஆகமங்களில் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் படித்து பார்த்து எப்படி வாழணுமோ அப்படி வாழுங்கள். அப்படி வாழும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும், எதில்? கடமையை செய்வதில். நம்மளுடைய கடமையை எந்த காரணத்தை கொண்டும் தவற விட்டுறக்கூடாது. கர்மயோகமே என்னன்னா, கடமையை செய்கிறது, அந்த கடமையை பற்றில்லாமல் செய்வது. கடமையை செய்வது, அந்த கடமையை பற்றில்லாமல் செய்வது. கடமையை செஞ்சாலும் அந்த கடமையை பற்றில்லாமல் செய்வது தான் கர்மயோகம். கடமையில் கவனம் இருக்கணும், பலனில் கவனம் ரொம்ப இருக்கக்கூடாது. கடமை வேலை செய்யும் போது பலனில் பற்று இருந்துச்சுன்னா, பலனை பற்றியே சிந்திச்சோம்னா அந்த வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டோம். கர்மயோகத்தினுடைய சாராம்சமே அதுதான். வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ வரும் என்னெல்லாம் திட்டம் போடலாம். வேலையை ஆரம்பித்தாச்சுன்னு சொன்னால் வேலையை எப்படி சிறப்பாக செய்யணும்னு பார்க்கணும். அது குடும்ப கடமைகள், தொழில், எல்லா விஷயத்துலையும் பலன் எது வருதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை, அதே பலனில் பற்றில்லாமல் செய்வது, சமபாவனையுடன் செய்வது, இதெல்லாம் கர்மயோகம். இது அடிப்படையாக சொன்னார்.
பிறகு இவற்றை நல்லபடியாக செய்வதற்கு உபாயம் என்ன அப்படிங்கும்போது கடவுளை சரணடைதல், இறைவனிடம் சரணடையணும். எல்லாம் அவர் தான். நாமளாக செஞ்சோம்னு சொன்னால் என்னதான் நம்மளுக்கு திறமை இருந்தாலும் எல்லாம் செஞ்சாலும் கடவுள் அனுகிரகத்துடன் செய்கின்றோம். அவரை வழிபட்டேன், அவரிடம் சரணடைந்தேன், அதனால் எனக்கு இவ்வளோ சிறப்பாக செய்ய முடிஞ்சுன்னு சொன்னால் ஆணவம் வராது. அந்த தொழிலை அழகாக செய்வோம் நம்ம. அதனால் நமக்கு ஒரு பெரிய சக்தியும் கிடைக்கும்னார். பிறகு முழு மனசு இருக்கணும். ஒரு செயல் செஞ்சால் கம்ப்ளீட்டாக அதில் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அப்படி செஞ்சால் தான் எந்த ஒரு செயலுமே இருக்கும். ஒரு வேலை செய்யும்போது கூட செஞ்சிருவான், படிக்கும்போது முழு கவனம் வராது. வேலை செய்யும்போது எல்லோரும் முழுசாக கவனமாக செஞ்சுருவாங்க. சில நேரங்களில் படிக்கும்போது பாருங்கள், ஸ்கூல் பையன் படிச்சுக்கிட்டு இருப்பான், அங்கே டிவி ஓடிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுவான்? கவனமாக படிப்பான். இந்த டிவி சீரியல் தான் ஞாபகத்துக்கு வரும். இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, கவனமாக இருக்கீங்க, வீட்டு ஞாபகம் எவ்வளோ பேருக்கு இருக்குன்னு தெரியாது. அதை போட்டு வந்தோம், இதை போட்டு வந்தோம்னு இருக்கும். மனசை கட்டுப்படுத்துறது கஷ்டம். ஆனால் முழுசாக கவனமாக எந்த ஒரு செயல் செய்தாலும் சரி, ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸ் ஞாபகம் இருக்கணும், ஆஃபீஸில் வீட்டு ஞாபகம் இருக்கக்கூடாது. வீட்டுக்கு வந்தால் வீட்டு வேலை இருக்கணும். வீட்டில் வந்துட்டு போலீஸ்கார் அந்த போலீஸுடைய டியூட்டியெல்லாம் வீட்டில் பார்த்துக்கிட்டு இருப்பார். அவர் அங்கே போய் வீட்டு வேலையை பண்ணிக்கிட்டு இருப்பார். இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எந்த வேலையை செய்கிறோமோ அதில் கவனமாக இருக்க வேண்டும், முழு மனதுடன் இருக்க வேண்டும், கர்மயோக பாவனையுடன் செய்ய வேண்டும். அப்பொழுது வைராக்கிய பாவனையுடன் செய்ய வேண்டும் சொன்னார். வைராக்கியம் என்ன? பற்றில்லாமல் இருத்தல், பற்றை குறைத்து வைத்து கொள்ளுதல், பலனில் பற்றில்லாமல் இருத்தல். அனைத்து சாதனைகளுக்கும் அடிப்படையான சாதனை வைராக்கியம். வைராக்கியம் என்ன தெரியுமா இல்லையா? உன் கூட 10 வருஷமாக நான் பேச மாட்டேன், உன் வீட்டு தலைவாசலே மிதிக்க மாட்டேன், அது வைராக்கியம் இல்லை, அது வீம்பு. வைராக்கியம்னா சுகம் தரும் பொருள்களில் இருந்து விலகி இருத்தல், அதாவது பற்றில்லாமல் இருத்தல். இப்போ வந்திருக்கிறது வைராக்கியம் இல்லாட்டி இந்த வகுப்பு கூட வர முடியாது. கொஞ்சமாவது வைராக்கியம் இருந்தால் தான் இந்த கிளாஸில் வந்து கூட உட்கார முடியும். அப்படி வைராக்கியத்துடன் செயல்களை செய்தல். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அந்த பிஸ்னஸில் கூட பார்த்தீங்கன்னா வீட்டில் சினிமாவுக்கு போகலாம், ஜாலியாக இருக்கலாம், எங்கேயும் சுற்றலாம். அதில் வைராக்கியம் இருந்தால் தான் தொழிலை கூட ஒழுங்காக பண்ண முடியும். அப்போ இந்த வைராக்கியம் என்பது நம்ம எதுலேருந்து எப்பயும் விலக தயாராக இருக்கணும். அப்போ தான் தொழிலே பண்ண முடியுது. குடும்பத்தே ஒரு கவனிக்கணும். ஒருத்தரை வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, கவனிக்கணும்னா கூட மற்ற சுகங்களை விட்டால் தான் அவங்கள கவனிக்க முடியும். அதெல்லாம் கடமை, தர்மம். அப்படி நீ செயல்களை செய்வாயாகன்னார். சரி, இந்த வைராக்கியம்லாம் சரியாக இல்லையே, சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் வைராக்கியம் வரமாட்டேங்குது. ஒரு காஃபி டீ கூட நிப்பாட்ட முடியலை, ஒரு ஸ்வீட் சாப்பிடாமல் இருக்க முடியலை, டாக்டர் வேணாம்னு சொன்னாலும் நிற்க முடியலை, என்ன பண்ணுறது? சின்ன சின்ன விஷயங்களில் கூட வைராக்கியம் வரலையேன்னா அதுக்கு ஒரு வழி சொன்னார். இந்த உலகத்தை பார்க்கும் விதத்தில் பார்த்தால் உனக்கு வைராக்கியம் வரும். எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ சுகத்தை அனுபவிக்கிறாங்க, எவ்வளோ அதர்மமாக சம்பாதிக்கிறாங்க, படாடோமாக இருக்காங்க, அப்படியே ஆடம்பரத்தில் துள்ளுறாங்க. அவங்க வாழ்க்கையை நீ நேர பக்கத்தில் போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா வெளியே வெற்றி, வெளியே சுகமெல்லாம் இருக்கும். வீட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 1008 கவலை, 1008 பிரச்சனைகளோட தான் இருப்பாங்க. நிறையா பார்க்கலாம், நம்மளுக்கு நெருங்கியவங்களே பார்க்கலாம். என்ன இருந்தாலும் கூட அந்த சுகத்தை அனுபவிக்க முடியாது. இப்படி உலகத்தை நீ பார்க்கும் விதத்தில் பார். எல்லாம் அனித்தியமாக இருக்குது, ஒன்று கூட நிலையாக இல்லை. நேற்று இருக்கான், இன்னைக்கு போயிட்டான், எல்லாம் பார்க்குறோம். பெரிய கோடீஸ்வரனாக இருக்கான், ஒன்றும் இல்லாமல் போயிடறான். ஒன்றும் இல்லாமல் இருக்கான், பெரிய கோடீஸ்வரனாக வர்றான். நல்ல ஆரோக்கியமாக இருக்கான், ஆரோக்கியம் இல்லாமல் போயிடறான். இப்படி பார்த்தா எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. இந்த உலகம்னா என்ன? புத்தருக்கு எப்படி வைராக்கியம் வந்துச்சு? உலகத்தை பார்க்கும் விதத்தில் பார்த்தார். முதியோரை பார்த்தார், என்ன வயசானால் நம்மளுக்கு பிடித்து ஆயிருமோன்னு பயந்துட்டார். கம்பை ஊண்டி பார்க்குறோம்ல, போகும்போது கம்பை ஊண்டி தள்ளாடி நடக்க மாட்டாமல் போகிறாங்க, நம்மளுக்கு ஒரு நாளைக்கு வரும்ல அப்படின்னு நினச்சிட்டா என்னாச்சு? கொஞ்சம் வைராக்கியம் வரும். மரணத்தை பார்க்குறாரு. நம்மளும் மரணம்னா என்னன்னே அவருக்கு தெரியலை. அப்போ நாமளும் மரணத்தை பார்த்துக்கிட்டு இருக்க வைராக்கியம் வரல. அவர் பார்த்தார், உடனே வந்துருச்சு. புத்தருக்கு உடனே வந்துருச்சு. அப்போ பார்க்குற விதத்தில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஆராய்ந்தால் உனக்கு வைராக்கியம் வரும். பிறகு சுக துக்க காரணம் என்ன? இதெல்லாம் போன வகுப்பில் பார்த்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு மனிதனுக்கு சுகத்துக்கு காரணம் என்ன, துக்கத்துக்கு காரணம் என்ன? எனக்கு ஸ்வீட் சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்குது, எனக்கு சுக காரணம் எனக்கு திருநெல்வேலி அல்வா சொல்கிறான் வச்சுக்கிறோமே.
எனக்கு சுக காரணம் திருநெல்வேலி அல்வா, ஏசி ரூமு, பட்டு மெத்தை, இதெல்லாம் எனக்கு சுகத்தை கொடுக்கும். சரி, 105 டிகிரி காய்ச்ச உனக்கு, திருநெல்வேலி அல்வா வாயில் இனிக்குமா? ஏசி ரூம் சந்தோஷமாக இருக்குமா? எப்படி இருக்கும்? பொருள் சுகத்தை கொடுத்தா எல்லா நேரமும் கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். சில பேருக்கு அல்வாவே பிடிக்காது. எனக்கு மைசூர் பாதையும் பிடிக்கும் பாருங்க. எல்லாம் ஸ்வீட் தான். ஒருக்கு இந்த ஸ்வீட் பிடிக்கும், ஒருத்தருக்கு இந்த ஸ்வீட் பிடிக்காது. ஒருத்தருக்கு இட்லி பிடிக்கும், ஒருத்தருக்கு தோசை பிடிக்கும். ஒரே வீட்டில் பாருங்கள் 4 குழந்தைங்க இருக்கும். 4 குழந்தைகளுக்கு 4 விதம் அம்மா சமைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒருத்தருக்கு பிடிச்சது ஒருத்தருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கலை. ஒருத்தருக்கு காரம் பிடிக்கும், ஒருத்தருக்கு காரமே பிடிக்காது. ஒரு பொருளில் சுகம் இருந்தால் அந்த பொருள் எல்லோருக்கும் சுகத்தை கொடுக்கணும், எப்பொழுதும் சுகத்தை கொடுக்கணும். அது ஒரு நேரம் சுகத்தை கொடுக்குது, ஒரு நேரம் சுகத்தை கொடுக்கல. ஒருத்தருக்கு சுகத்தை கொடுக்குது, ஒருத்தருக்கு சுகத்தை கொடுக்கல. அப்போ சுக காரணம் பொருளான பொருள் அல்ல, மனம்தான். உன் மனசு அதில் விரும்பிச்சுன்னா சுகம் கிடைக்கும், விரும்பலைன்னா சுகம் கிடைக்காது. இதற்கு உதாரணம் கனவை சொன்னார். கனவுல ஒரு வஸ்து உண்மையா இல்லை, ஒரு வஸ்து கூட உண்மையா இல்லை. ஆனால் கனவுல எல்லாம் துக்கமும் வருது, சுகமும் வருது. பொருள் இல்லாமையே அந்த பொருள் இருக்கிறது மாதிரி ஒரு காட்சி உள்ள எண்ணம் மட்டும் உருவாகுது. சில பேர் பாரு, ஒன்றும் இல்லை, ஏதோ பகல் கனவுல உட்காந்துருப்பான், ஏதோ கற்பனை பெரிய சுகத்தில் இருப்பான், ஒன்றும் அனுபவிச்சிருக்க மாட்டான். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதாவது அதற்கு ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு சம்பவம் கூட நம்மளுக்கு சுகதுக்கத்தை கொடுப்பதில்லை. அந்த சம்பவத்தில் நம்ம மனசு அங்கே போனாத்தே சுகதுக்கம் கொடுக்கும். வெளிநாட்டில் ஒருத்தர் இருக்கான், அவன் உயிரோடு இருக்கான், அவன் சாகலை பையன். இங்கே வந்து ஒருத்தர் உங்கள் பையன் அங்கே வெளிநாட்டில் இறந்து போயிட்டான்னு ஒருத்தர் சொல்கிறார். உடனே அழுகிறான், புரள்றான். சம்பவம் நடக்கவே இல்லை, ஆனால் நடந்ததாக மனசில் எண்ணம் வந்த உடனே துக்கம் வந்துருச்சு. அதே மாதிரி உண்மையிலே இறந்துட்டான், தகவலே வரல, இவன் சந்தோஷமாக ஆடம்பரம், அந்த சம்பவம் நடந்துருச்சு. ஆனால் நடந்தவனுக்கு மனசில் வந்து அந்த சம்பவத்தை பற்றி எண்ணம் எப்போ வருதோ அப்போத்தே சுகமும் வருது, துக்கமும் வருது. உன்னோட உதாரணம்லாம் சொன்னேன் நிறையா. ஒரு டாக்டர் சம்பவம் கூட சொன்னேன், இறந்து போயிட்டாருன்னு சொல்லி வீட்டில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மிலிட்ரியில் ஒரு டாக்டர் இறந்து போயிடுவார், உண்மையில் நடந்த சம்பவம். மிலிட்ரியில் டாக்டர் இறந்து போயிடுவார், ட்ரெஸ் எல்லாம் வந்துடும். சைனா யுத்தத்தில் 1 வருஷம் முடிஞ்சிடும். வீட்டில் அந்த 1 வருஷம் நினைவு நாளுக்கு அந்த பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுக்குள்ள நுழைவார் அவர் டாக்டர். அவர் டாக்டர், மிலிட்ரியில் டாக்டராக இருந்தவர். சைனா கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுச்சு. டாக்டர்னு சொன்னோடனே 1 வருஷம் கழித்து விட்டுருக்கான். அப்போல்லாம் தகவல் தொடர்புலாம் இப்படி இல்லை, வீட்டுக்குள்ள நுழைய. அப்போ அந்த 1 வருஷம் எப்படி துக்கப்பட்டாங்க? சாகவே இல்லை, ஆனால் துக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா செத்தாச்சு நினச்சாச்சு. நீ உன் மனசை எப்படி வச்சுக்கிறையோ அதை வச்சு தான் சுகத்துக்கு. சினிமா படம் கூட நிறைய அப்படித்தான் எடுத்திருக்கான். இந்த மோட்டார் சுந்தரம்லேன்னு பழைய சினிமா படம் வரும். மனைவி இறந்துட்டா இன்னொரு கல்யாணம் பிடிச்சிருவான். இப்போ கூட ரஜினிகாந்த் படத்தில் கூட ஒரு வீராவா இறந்துட்டாங்க நினச்சிட்டு துக்கப்பட்டு வேற இந்த மாதிரி நடக்குது. மனசில் எண்ணத்தை எப்படி நாம் வச்சிருக்கோமோ அதுபடி தான் சுகதுக்கம் இருக்குது. அதை நினைத்து கொண்டு இந்த உலகப் பொருள்களில் வைராக்கியத்தை அடைவாயினார். பிறகு வைராக்கியம் அடைந்தபின் அவன் என்ன செய்ய வேண்டும்? உண்மை தத்துவத்தை அறிய உணர வேண்டும், அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பிறகு அதிகமாக சமுதாய சேவை, உலக காரியங்கள், இந்த விஷயங்களிலிருந்து விடுபட்டு ஜபம், தியானம் போன்ற விஷயங்களில் மனதை செலுத்த வேண்டும். உபாசனை ரூபமான பக்தி, பூஜை, ஜபம், தியானம் இதிலெல்லாம் மனசை செலுத்தணும்னார். பிறகு கடவுளிடம் முழு நம்பிக்கை உடையவனாக இருக்க வேண்டும். சில பேருக்கு கடவுளை அடைய வேண்டும் என்ற முயற்சி பண்ணும் பொழுது நேரம் இதுக்கு செலவழிப்போம். நான் இங்கே வந்தேனே என் பிஸ்னஸ் போயிடும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம வந்துட்டோம்னா இந்த வாழ்க்கைக்கு கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணுறது, 1 மணி நேரம் ஜபம் பண்ணால் பிஸ்னஸ் போயிடும். இல்லை ஒரு நல்ல விஷயத்தை கேட்குறோம்னா தொழில் போயிடும். டைம் இல்லை, எனக்கு டைம் இல்லைம்போம். ஆனால் 3 மணி நேரம் சீரியல் பார்ப்போம், அதுக்கு டைம் இருக்கும். அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்போம், அதுக்கு டைம் இருக்கும். அது மட்டும் இல்லை, என்ன சொல்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய மதத்திலோட பாருங்கள், என்ன வியாபாரம் நடந்தாலும் தொழுகை கரெக்டாக கடையை பூட்டி போயிடும். சிலர் பார்க்குறோம் பூட்டிட்டு போயிடுவாங்க, கடையை பூட்டிகிட்டே போயிடுவாங்க. அப்போ என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது? அவங்க எப்படி நம்பிக்கை ஊட்டுறாங்கன்னு, நீ இதுக்கு உண்டான வருமானத்தை சேர்த்துக்கு அல்லாஹ் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆன்மீக வாழ்க்கையில் முழு மனதுடன் நாம் உள்ளே இறங்கி போகும் பொழுது
கடவுள் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை வர வேண்டும். ராமகிருஷ்ணர் போய் விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ணர் கேட்குறாரு. அப்போ சொல்வார், உன்னுடைய குடும்பம் அடிப்படை தேவைகளுக்கு கஷ்டப்படாதுன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவார் அவர். அப்படி நாம் என்ன பண்ணுவோம், இல்லை அவர் கொடுக்கட்டும் பிறகு வர்றேன்போம். இது சொல்லுவான்ல, மரத்துலேருந்து ஒரு தொங்கிக்கிட்டு இருந்தானா, ஏன்னா கடவுளே கடவுளேன்னு கத்துனாரான், கடவுள் வந்துட்டாரான், விடுப்பா நீங்கள் நீ கீழே வந்து நில்லுங்க அப்போ தான் விடுவேன் நானா. அப்போ கூட நம்பிக்கை இல்லை. அது மாதிரி அந்த ஒரு நம்பிக்கை யோகா சொல்கிறார், பகவானே சொல்கிறார், நான் பார்த்துக்கிறவேங்கிறார். உன்னுடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்து கொள்வேங்கிற. இல்லை நான் பார்க்குறேன் ஒன்றும் வரலேன்னு சொன்னால் அடிப்படை தேவையை கவனிக்காமல் இருக்கவே மாட்டார். கட்டாயம் கடவுள் பார்த்து கொள்ளுவார். பிறகு கர்மகாண்டத்தில் செய்யப்பட்ட இந்த பூஜை, நிறைய இந்த ஹோமம் பரிகாரமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விஷயங்களில் அதிகமாக கவனம் செலுத்த வேணாம் பார். ஒருவன் ஆன்மீக வாழ்க்கையில் உள்ள நுழைஞ்சிட்டான்னா, ரொம்ப இது ஈடுபாடோட தத்துவத்தை ஆராய்ச்சி பண்ண வந்துட்டான்னு சொன்னால் பரிகார விஷயங்கள்லாம் பெருசாக ஒன்றும் அவனுக்கு வேலை செய்யாதுங்கிறாங்க. ஏன்னா எல்லாம் பண்ணிட்டு வந்ததுனால தான் இது இருக்கான். சரி ஏதோ பண்ணுறாங்க, பண்ணிட்டு போட்டு அவ்வளோதான். அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த 7 நாடு சனி வந்துருச்சு, இதுக்கு ஒரு ஹோமம் பண்ணாதான், நவகிரக ஹோமம் பண்ணி அந்த சனீஸ்வரனுக்கு எள்ளுலத்தனை ஒரு நாய் தீபம் போட்டாதான் போனால் சரியாகுங்கிற வேலையெல்லாம் இவனை பொறுத்தவரை அவசியம். போகிறான், ஏதோ சாமி கும்பிட்றான், கேட்கலாம், பிரார்த்தனை பண்ணலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க, கொடுக்காம ஆன்மீக சாதனைகளில் ஈடுபடு அப்படின்னு சொன்னார். இவ்வளோ விஷயம் நம்ம போன அந்த யோகத்தில் பார்த்து முடித்தோம். ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இப்போ இப்படியெல்லாம் பண்ண பிறகு ஒரு சாதகன் அடுத்து அவன் என்னென்ன செய்யணும்னு சொல்லி வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறார். ஒரு 7வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லிவிட்டு பிறகு என்ன பண்ண போகிறோன்னு ஆத்மாவை பற்றி ஆரம்பிப்பார். அதனால் ஒரு 5, 6, 7, 2, 3 ஸ்லோகத்துக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்வார். அதுக்கு பிறகு ஆத்மாவை பற்றி சொல்வார். அப்போ தூங்கிக்கிறலாம் நம்ம, இப்போ தூங்க வேணாம். ஏன்னா அப்போதான் தூக்கம் வரும். ஆத்மாவை பற்றி பேசினா தூக்கம் வந்துடும், தத்துவத்தை பேசினா தூக்கம் வந்துடுமா இல்லையா? அதெல்லாம் இல்லை சாமி, நீங்கள் என்ன பேசினாலும் இந்த இடத்துல எங்களுக்கு தூக்கம் தான் வருது. எப்படி எங்களை தூங்க வைக்கிறீங்கன்னு தெரியலை, ஆனால் தூங்குகிறோம். அப்படிலாம் சொல்கிறது உண்டா இல்லையா? இங்கே ஒரு சாதகன் செய்ய வேண்டிய சாதனைகள் ஸ்லோகம் 5 சொல்கிறார். யமம், நியமம், குருவை அடைதல். இந்த ஸ்லோகத்தில் 3 சொல்கிறார். யமத்தில் ஒரு 5 சாதனை இருக்குது, நியமத்தில் ஒரு 5 சாதனை இருக்குது, பிறகு குருவை அடைதல் அப்படிங்கிறார். யமம்னா செய்யக்கூடாதவை, இதை கடைப்பிடிக்க, செய்யக்கூடாததை கட்டாயம் செய்யக்கூடாதுங்கிறார். அது 5 சொல்கிறார். பிறகு செய்ய வேண்டியது 5 சொல்லி இதை செஞ்சாலும் பரவாயில்ல, செய்யாட்டாலும் பரவாயில்லைங்கிறார். முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க அப்படிங்கிறார். செய்ய வேண்டியதை முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்கிறார். செய்யக்கூடாததை செய்யவே செய்யாதேன்றார். அதுக்கு பேர் யமம். என்னன்னா செய்யக்கூடாதவை 5: அஹிம்சா, கொல்லாமை, அதாவது ஹிம்சை செய்யாமல் இருத்தல்; சத்தியம், பொய் சொல்லாமல் இருத்தல்; அஸ்தேயம், திருடாமல் இருத்தல்; பிறகு பிரம்மச்சரியம், குருகுல வாசம், சரீர ஒழுக்கத்துடன் இருத்தல், அதாவது புலன்வழி செல்லாமை; அபரிக்கிரக, அதிகமான பொருள்களை சேர்த்து வைக்காமை. இது யமம். பிறகு நியமம்னு ஒரு 5 சொல்கிறார். தூய்மையாக இருத்தல், ஆனந்தமாக இருத்தல், விரதம், சேவை முதலிய செயல்களை செய்தல்; தபம், சுவாத்தியாயக, ஆன்மீக நூட்களை படித்தல்; ஈஸ்வர பிரணிதானம், பூஜை செய்தல். இதெல்லாம் செய்ய வேண்டிய 5. இதை ஓரளவுக்கு செஞ்சால் போதும், முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்கிறார். செய்யக்கூடாது இருக்குவாருங்க, அதை கட்டாயம் கடைப்பிடி அப்படிங்கிறார். பிறகு குருவை அடைதல். எப்படிப்பட்ட குருவை அடைதல் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறார். அந்த குரு எப்படிப்பட்டவராக இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்க்கலாம். யமக, நியமக. யமகன்னா அந்த செயல்களிலிருந்து விலகி இருத்தல், நியமகன்னா அந்த செயலை செய்தல்னு அர்த்தம். ஒன்று விலகுதல், விலகுதல்ங்கிறது செய்யாமல் இருத்தல், பிறகு நோக்கி போகிறதுங்கிறது செய்தல். அது இது என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவாக யமகங்கிறத நிவிர்த்தம் கர்ம, அதாவது விலகி இருந்து நாம செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாம் யமக. இதெல்லாம் நியமன்னா சமுதாயத்தில் இருந்து செய்ய வேண்டிய செயல்கள். முதல்ல எதை செய்ய வேண்டியன்னு சுருக்கமாக பார்ப்போம், பிறகு செய்யக்கூடாத விரிவாக பார்ப்போம். ஏன்னா நம்ம மனசு எப்பயுமே என்ன செய்யும் தெரியுமா, செய்யக்கூடாதத்தையும் செய்ய சொல்லும், செய்யக்கூடாதத்தையும் செய்ய சொல்லும். ஒருத்தர் விளம்பர போர்டு எழுதி போட்டிருந்தாராம்,
எல்லாம் நிறைய போர்டு பொறுத்தரும் படிக்கலை. இந்த போர்டில் இருக்கிறது யாரும் படிக்கக்கூடாதுன்னு பெரிய கொட்டை எழுத்தில் எழுதி போட்டாராம். அங்கே தான் கூட்டம் நிறையா நின்றுக்கிட்டு இருந்துச்சான். இந்த போர்டில் உள்ளதை யாரும் படிக்கக்கூடாதுன்னு எழுதி போட்டாராம். பூரா படிச்சுட்டு நிற்கிறானா. அதனால் செய்யக்கூடாததை முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. அதை பார்ப்போம். முதல்ல செய்ய வேண்டியதுன்னா சௌசம், தூய்மையாக இருத்தல். பொதுவாக சுத்தமாக இருக்கணும். எப்பயுமே உணவுலையும் சரி, உடையிலையும் சரி, பிறகு நாம் பயன்படுத்தும் இடம், பொருள் எல்லாம் தூய்மையாக இருக்கணும். ஒரு தூய்மையாக இல்லைன்னா ஒரு ஃப்ரெஷ்னஸே வராது. இப்போ குளிக்காமல் ஒரு 10 நாள் துவைக்காத சட்டையை போட்டு வந்து உட்காந்த கிளாஸ் கேட்க முடியுமா? இல்லை இந்த இடத்துல குப்பையாக இருந்துச்சு நான் உட்கார முடியுமா? எப்பயுமே ஒரு தூய்மைங்கிறது அது உள்ள தூய்மைன்னு ஒன்று இருக்குது. அது ஆன்மீக சாதனையிலே தான் வரும். பொதுவாக வெளியே சுத்தமாக இருக்கணும். அசுத்தமாக இருக்கக்கூடாதுன்னு அதை சொல்லலாம். யமத்திலையும் கூட அதை சொல்லலாம். கட்டாயத்தில்னா அசுத்தமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். இது ஒரு முக்கியமானது. பிறகு சந்தோஷம். எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே உட்காராமல் என்ன கிடச்சிச்சோ அதில் திருப்தியாக இருக்கணும். சாப்பாடே கிடைக்கல, ஏதோ 2 இட்லி கிடச்சிருக்கு, சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கணும். எனக்கு இன்றைக்கி பூரி வடையெல்லாம் கிடைக்கலைன்னு அழுகக்கூடாது. அது மாதிரி கிடைப்பதில் மகிழ்ச்சி. இது சாதாரணமாக நம்ம இருக்கோம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கோம், அங்கே என்ன இருக்கோ அதை அனுபவித்து அதில் சந்தோஷமாக இருக்க பழகிறது. கிடைக்காத நினச்சி துக்கப்பட்டுட்டு உட்காரக்கூடாது. பொதுவாக இதெல்லாம் சாதாரணமாக நாம் கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகள். ஏன்னா கிடைக்கிறது நம்ம கையில் இல்லை, அது பகவான் கையில் இருக்குது. அதனால் என்ன கிடைச்சிருக்கோ அதில் திருப்தியாக இருக்க பழகு அப்படின்பாரு. பெரிய பங்களா இருக்கா சந்தோஷம், இல்லை 4 ரூமில் தான் இருக்க வேண்டியிருக்கு, அதுவும் சந்தோஷம். நல்ல பெரிய ட்ரெஸ் இருக்குது, விலையூர்ந்தான் கிடைக்கும், அதுவும் சந்தோஷம். சாதாரண ட்ரெஸ் தான் கிடச்சி, அதுவும் சந்தோஷம். ஏதோ கஞ்சி கிடச்சி, அதுவும் சந்தோஷம். ஃபீஸ்டோட பிரியாணியெல்லாம் போட்டு அதுவும் சந்தோஷம். அப்படி இருந்து பழகுதல். பிறகு தபக, பிரவிரத்தம் கர்ம, குறிப்பாக விரதம் இருத்தல். அதாவது சேவை செய்கிறது. தவம்னா என்ன? ஏற்கனவே நிறையா தடவை சொல்லிட்டேன். திருக்குறளில் தவம்னு ஒரு அதிகாரமே இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு? உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. தவம்னா என்னன்னா, தனக்கு வரக்கூடிய கஷ்டங்களை நீக்க முயற்சி பண்ணுறோம், முடியாத பட்சத்தில் தாங்கிக்கிறணும், அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம இரு. இதுதான் தவம்ங்கிறார். நீ காட்டில் உட்காந்து ஒத்த காலில் நிற்க சொல்லலை, இல்லை 10 வருஷம் சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இருக்க சொல்லலை, இல்லை ஒரு 50 வருஷம் பழனிக்கு பாத யாத்திரை போக சொல்லலை. என்ன உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமைன்ட்டார். உனக்கு கஷ்டம் வருது, நீக்க முயற்சி பண்ணுற, அதை சகிச்சு தாங்கி பழகிட்டுன்னு அது ஒரு தவம். வேறு எந்த சூழ்நிலையும் வேறவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம இருந்தால் அது தவம்ங்கிறார். பிறகு தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையில் பட்டு. தன்னுடைய கடமையை ஒழுங்காக எவன் செய்கிறானோ அவன் தவம் பண்ணுறாங்கிறார். தன்னுடைய கடமையை ஒழுங்காக செஞ்சால் பெரிய தபஸுங்கிறார் அது. அதனால் என்ன சொல்கிறாரு? இதை செய்ய வேண்டும். 4வது ஸ்வாத்தியாயக, ஏதாவது ஒரு நல்ல நூல்களை படித்தல். சும்மா நாவல், கதை புஸ்தகம் இதெல்லாம் படிக்காமல் ஏதோ தேவாரம் திருவாசகத்தில் ஒரு 2 பாட்டை காலையில் படிப்போம், இல்லை திருக்குறள் ஒரு 10 குறளை படிப்போம். பாராயணம் பண்ணுறது, லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம், திருக்குறள் பாராயணம், அல்லது பகவத்கீதை 2 ஸ்லோகம் படிக்கிறது. இல்லை ஒன்றுமே இல்லை, பேப்பர் படிக்கிறான், பேப்பர்லேருந்து ஒரு ஆன்மீகம்னு ஒன்று போட்டிருப்பான், அதைவாது படிக்கிறது. போட்டிருக்கா இல்லையா? பேப்பர் படிக்கிறதுல கூட இந்த ஆன்மீகம்னு ஒன்று, சரி என்னதான் போட்டிருக்கான்னு பார்ப்போமே, மற்றதை படிக்காமல் சினிமா செய்தியெல்லாம் பார்க்காம படிக்கிறது. இதெல்லாம் ஸ்வாத்தியாயக. பிறகு ஈஸ்வர பிரணிதானம், இறை வழிபாடு, இதுவும் செய்யணும். இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்கிறார். பாருங்கள், ஏன்னா நிறையா பேர் செய்ய மாட்டோம்னு தெரியும். செய்யாட்டி தோஷம் கிடையாது, செய்யாட்டி பெரிய குற்றம் கிடையாது, ஆனால் செஞ்சால் ரொம்ப நல்லது. இந்த இடத்துல சொல்கிறார். அங்கே இதெல்லாம் பதஞ்சலி சொன்னது. பதஞ்சலி யமம் நியமம் ஒரு 8 சாதனை சொல்கிறார், அதில் 2 மட்டும் எடுத்துக்கிட்டு இங்கே சொல்கிறார். இது என்ன சொல்கிறாருன்னா, இந்த செய்ய வேண்டியதை ஓரளவுக்கு செய்ய, முடிஞ்ச அளவுக்கு செய், ஆனால் செய்யக்கூடாததை கட்டாயம் செய்யாத அப்படிங்கிறார். நல்லா வழிபடலாம், இறைவனை வழிபடுதல், யாகமாக பண்ணுறது, இல்லை அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணுறது, அர்ச்சனை பண்ணுறது, இல்லை மனசுக்குள்ளே உட்காந்து தியானம் பண்ணுறது, இதெல்லாம் இறை வழிபாடு. சில நேரங்களில் அந்த சந்தியாவந்தனம்லாம் பண்ணுவாங்க, அவங்களுக்கெல்லாம் சில இருக்குது. இந்த பிராமின்ஸ் எல்லாம் சந்தியாவந்தனம் ரெகுலராக பண்ணுவாங்க. என்ன வேலை கிடந்தாலும் விட மாட்டாங்க. நீங்கள் தினந்தோறும் உணவு எப்படி முக்கியமோ
அப்படி வழிபாடு முக்கியம்னு பண்ணால் அதுக்கு ஒரு தனி பலன் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு சாப்பிடாம கூட இருந்துருவேன், வழிபடாமல் இருக்க முடியாது. 5 நிமிஷமாவது 10 நிமிஷமாவது கடவுள்கிட்ட போய் வழிபடுறது. இதெல்லாம் என்னென்னா ஈஸ்வர பிரணிதானம். இந்த சந்தியாவந்தனம் ரெகுலராக பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் ஒரு பெரிய பலனே இருக்குது. அவங்க உலக காரியத்துக்காக கூட செய்கிறது உண்டு, அது உலக நன்மைக்காக. ஒருத்தர் பேங்க்கில் ஒரு மேனேஜர் இருந்தார், தேனிக்கு வந்திருந்தார். பெரிய பேங்க்கில் ஹெட்டாக தான் இருந்தவர். அவர் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு பேங்க்கில் போட்டிருந்தாங்க. அந்த ராமநாதபுரம் கடைசி இந்த கடற்கரையோரத்தில் ஒரு ஊர் இருக்கு, அங்கே போட்டிருந்தாங்க. அவர் சொன்னார், ஒரு சம்பவம் சொன்னார். அவருக்கு அங்கே வீடு கிடைக்கல, அந்த பேங்க்கில் அங்கே போகும்போது ஒரு வீடு தான் கிடச்சா, அங்கே பேய் குடியிருக்குன்னு யாரும் போக மாட்டாங்களாம். பேய் குடியிருக்குன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு யாருமே போக மாட்டாங்களாம். கிடைக்கலன்னு சரி பரவாயில்ல, நம்மளுக்கு என்ன இருக்குது, பேய் வந்தால் பார்ப்போமே அப்படின்ட்டு இவர் அந்த வீட்டில் போய் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே போய் இருந்திருக்கார். அவர் மட்டும் தனியாக இருந்திருக்கார். டெய்லி காலையில் சந்தியாவந்தனம் பண்ணி எந்திரிச்சு பண்ணுவாராம். அப்படி சந்தியாவந்தனப்பா டெய்லி போய் சில ஹோமமெல்லாம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணிட்டு உள்ளே போயிட்டார். சந்தியாவந்தனம் பண்ணி இப்படி உட்காந்து பார்ப்பாராம், அந்த பேய் வெளியே வாசப்படியில் நிற்குமா சொல்கிறாரு. இவர் கண்ணுக்கு தெரியுமா, உள்ளே வராதான். அதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குன்னு சொன்னார் அவர். அந்த பூஜை வழிபாட்டுக்கு அதுவே வெளியே போயிடுச்சம்பர் அவரே இருந்திருக்கார். அவர் ஒன்றும் பண்ணலை, அந்த வழிபாட்டுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அதனால் கொஞ்ச நேரமாவது ஈஸ்வர பிரணிதானம், கடவுளை வழிபாடு பண்ண வேண்டும். இதில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தவம், நல்ல ஆன்மீக நூல்களை படித்தல், பூஜை, இது 3 இந்த நியமத்தில் சொல்லுவோம். அந்த தூய்மையாக இருத்தல் இருக்குது பார்த்தீங்களா, தூய்மையாக இருத்தலும் சந்தோஷமாக இருக்கிறது யமத்தில் கூட சேர்த்துக்கலாம். அது 2 ஆப்போசிட்டாக சொல்லலாம். அசுத்தமாக இருக்காதே, துக்கப்பட்டு இருக்காதே அப்படின்னு சொல்லலாம். இதை என்ன சொல்லுவாங்க, இந்த 3ஐயும் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் கிரியா யோகம்னு சொல்கிற பழக்கம் இருக்குது. பிறகு அடுத்தது யமக, இதில் 5 சொல்கிறார். அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்கிரக. ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த யமகங்கிறத அதாவது பாசிட்டிவாக செய்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது. இப்போ பாராயணம்னா நான் பாராயணம் செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லலாம், புரியுதுங்களா? அது ஒரு செயல். நான் பாராயணம் படித்து கொண்டிருக்கின்றேன். நான் திருடாமல் அமர்ந்திருக்கிறேன், இது செயலா? இது செயல் இல்லை. திருட வேண்டியது மாதிரி சூழ்நிலை திருடாமல் விஷாமல் இருக்கிறது, இது செயல் கிடையாது. அந்த செய்ய வேண்டிய செயலை, மோசமான செயலை செய்யாமல் இருக்கிறது, அதுதான் யமகங்கிறது. தமகன்னா செய்ய வேண்டியது, தபம்னா இங்கே பொய் சொல்லாமை, பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தால் பொய் சொல்லாமல் இருக்குது. அதே மாதிரி துன்புறுத்த வேண்டிய சூழ்நிலை இருந்தால் துன்புறுத்தாமல் இருத்தல், அஹிம்சை. நான் அஹிம்சை செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்ல முடியாது, ஹிம்சை செய்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். அந்த ஹிம்சை செய்வதை செய்யாமல் இருந்தால் அஹிம்சை. நான் அஹிம்சையை செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்ல முடியாது, அஹிம்சையை கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லலாம். புரியுதா? 2க்கு வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். அஹிம்சை, இந்த அஹிம்சை, பொய் சொல்லாமை, இதெல்லாம் கவனமாக புரிஞ்சுக்கிறது. வீட்டில் குழந்தை சேட்டை பண்ணுது, நான் அதை ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னா குழந்தை கெட்டு குட்டிச்சு வரப்போ அதை கண்டிக்கிற விதத்தில் கண்டிக்கணும். அஹிம்சைங்கிறது எங்கேன்னா ஒரு இடத்துல தேவையே இல்லை, தேவையில்லாமல் ஒருத்தரை போய் மனசை புண்படுத்துகிறோம், உடம்பை புண்படுத்துகிறோம், அந்த செயலை செய்யாமல் இருத்தல். கொல்லாமை கூட அஹிம்சை தான். அப்போ இந்த அஹிம்சைங்கிறது என்னென்னா யாரையும் ஹிம்சை செய்யாமல் இருத்தல். நாம் பேசாமல் அமைதியாக இருந்தாலே யாரையும் ஹிம்சப்படுத்தாமல் வசாமல் உட்காந்துடலாம். சில பேர் சில சாமிகளை பார்த்து ஒரு சில பேர் சாமியெல்லாம் போய் கேட்டேன், ஏதோ சமுதாய சேவை பண்ணலாம்ல, நீங்கள் ஏன் இப்படி சமுதாயம் எடுத்துகிட்டு விலகி போயிட்டீங்க? நான் விலகி போகிறதே சமுதாய தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னாராம். பேசாமல் போகிறதே பெரிய விஷயம் தானே, ஒரு தீமையும் பண்ணாமல் இருக்கிறதே நன்மை தானே. ஒரு ஆட்டோவில் ஒரு வாசகம் எழுதி போட்டிருந்துச்சா, என்ன தெரியுமா? நீ ஒருவன் திருந்தினால் இந்த உலகத்தில் ஒரு அயோக்கியன் குறைகிறான். நீ ஒருவன் திருந்தினால் இந்த உலகத்தில் ஒரு அயோக்கியன் குறைகிறான். இவன் திருந்திட்டான், ஒரு அயோக்கியம் குறைஞ்சிட்டானா. சும்மா இருக்கிறதே தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது தான் பொதுவாக. இதில் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஒரு பழமொழி ஒன்று, எப்பா உதவி செய்யாட்டாலும் பரவாயில்ல, ஓத்திரம் பண்ணாமல் இருப்பா சொல்கிறோமா இல்லைங்களா? உதவி செய்யாட்டாலும் பரவாயில்ல, ஓத்திரம் பண்ணாமல் இருக்கிறோம். இங்கே ஹிம்சையை தவிர்த்தல், ஒரு பொருளை ஹிம்சை செய்ய வேண்டிய, ஒரு உயிரை ஹிம்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தால் தவிர்த்தல். உடலால், வாக்கால், மனதால் 3 நாளை இருக்குது.
உடல் அளவில் பொதுவாக குழந்தை காலத்தை நமக்கு ஹிம்சை, நம்ம சின்ன வயசில் துன்பப்படுறதுல உடல் அளவில் தான் ஹிம்சப்படுவோம், மனசளவுலாம் கஷ்டப்பட மாட்டோம். குழந்தைகளுக்கு மனசளவில் கஷ்டமெல்லாம் வராது, உடல் அளவில் தான் ஹிம்சை வரும். இப்படி உடல் அளவில் ஹிம்சப்படுத்தாமல் இருக்கிறது. ஆனால் வாக்கு இருக்கே, இந்த நிறைய பிரச்சனை எங்கே தெரியுமா? ஒரு வார்த்தை சொன்னால் ஜென்மத்தில் என்னால் மறக்க முடியலை, சொல்கிறோமா இல்லைங்களா? இந்த வார்த்தையை விட்டுருவோம். கடுமையான வார்த்தைகள் நம்மளை எரியாமல் வந்துடும். தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுன்ட்டார் வள்ளுவர். அதனால் இந்த நாக்கு ரொம்ப முக்கியம். பிறகு மனசால் துயரப்படுத்துறதுன்னு இருக்குது. மனசால் துயரப்படுத்துறது எப்படி படுத்த முடியும்? நான் பாட்டுக்கு உட்காந்தானே இருக்கேன், அப்படி இல்லை. நீங்கள் வலிமையாக ஒருத்தன் கெட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா கெட்டு போயிடுவான். ரொம்ப தீவிரம் சொல்கிறாங்க சில நேரங்களில், அந்த இடத்துல வீடு தீப்பிடிக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு தான் தீ பிடிச்சிருமா, எப்பயாவது பிடிச்சிருமா. இந்த வடிவேல் கூட என்னமோ ஒரு படத்தில் பண்ணுவான், தீப்பொறி என்னமோ பேர் வரும் அவனுக்கு, அப்படி பார்த்தோன்னு தீ பிடிச்சிட்டான்னு சொல்லி ஜோக்கெல்லாம் இருக்கு. நினச்சாலே அப்படி எண்ணத்தால் ஒருத்தருக்கு தீங்கு நினச்சா அது கொஞ்ச நாள் நடக்க ஆரம்பிச்சு. அதனால் எண்ணத்தால் கூட நாம் யாரையும் ஹிம்சப்படுத்தாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதாவது சில தபஸ் பண்ணாலும் அது நடக்கும். இப்போ நம்ம சாமிஜி இருக்கும்போது இந்த தீபத்துக்கு சொல்கிறேன், சில பேர் கெட்டதாக நினச்சிட்டு இருந்தால் கெட்டதாக நடந்துரும்பாங்க. நமக்கு சாமி நல்லா தபஸ் பண்ணுற காலத்தில் தீபம் ஏற்றன்னு நினைக்கிறோம், என்ன பண்ணுவோம், தீபம் ஏற்று திரியை நசுக்கி விட்டு பொருத்துவோம். எங்கள் சாமி குரு ஓங்கார சாமி அவர் சொல்லியிருக்கார், அவர் கொஞ்ச நாள் மலையிலும் போய் தபஸ் பண்ணார். அப்போ என்ன பண்ணுவார், தீபம் ஏற்றணும்னு திரியை நசுக்கிட்டு கையை எடுப்பாராம், அதுவாக எரிஞ்சிருமா. அந்த தீபத்தை நசுக்கிட்டு கையை எடுத்தவொன்னே தீபம் எரியுமா. இதே மாதிரி கெட்டது போய் அவர் நினச்சாருன்னா வந்துருமா இல்லையா? அதனால தானே சாபம் போடுறாங்க. முனிவர்கள் சாபம் போட்டால் உடனே பழிக்குதா இல்லையா? மனசில் நினச்சா பழிச்சிருதே அங்கே. அதனால் எண்ணத்தால் கூட நீ பிறருக்கு ஹிம்சை செய்யாதே அப்படிங்கிறார். சில நேரங்களில் நாம் பேசாமல் இருப்போம், ஆனால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, மற்றவங்க சும்மா இருக்க விட மாட்டாங்க. எப்படியாவது டென்ஷன் ஏற்றி, அம்மா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான், பொண்ணு என்ன பண்ணான் கீழே, என்னத்தையாவது சொல்லி டென்ஷன் ஏற்று, என்னை கோபத்தை தூண்டாத, உன்னை கொன்றுவேன் சொல்கிறோமா இல்லையா? ஏற்றி விட்டுருவோம், சும்மா இருக்கு, அப்புறம் அடி வாங்கும், பேசாமத்தே இருக்கான். இது குழந்தைங்க என்ன பண்ணுது, கோபத்தை தூண்டி விட்டு அந்த குழந்தைய ஹிம்சப்படுத்த வச்சிரு. அதெல்லாம் என்ன நாம் என்ன பண்ணோம், அப்படி வரும் பொழுது ஹிம்சப்படுத்தாமல், சில பேர் சும்மா தான் இருப்பான், தூண்டி விடுவான், எப்படியாவது டென்ஷன் ஆக்கி விட்டுருவாங்க. நான் பேசாமத்தே உட்காந்துருக்கான், கொசு மூக்கில் கடிக்குது, என்ன பண்ணுவோம், அடிச்சு தான் ஆகணும். என்ன சும்மா இருக்கிறாள் என்ன பண்ணுது, அது தூண்டி விட்டுருது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்தவுடன் இருக்க முடியுமா கொசு விஷயத்தில்? அடிக்கத்தையும் செய்யணும். அதனால் இந்த கொசு என்ன பண்ணுது, நம்மளை கொலகாரன் ஆக்கிறது. பழைய சினிமா படம் ஒன்று, ரத்த கண்ணீர்னு ஒரு சினிமா படம். எம்ஆர் ராதா என்ன பண்ணுவாப்புல, ஒன்றும் முடியாது, சாப்பாடு கேட்பான், ஏதாவது கேட்பான், பிச்சை போடுவான், காசெல்லாம் எனக்கு சாப்பாடு போடியாம்மா, கூட்டு போய் கொடுக்கும்போது ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு கொஞ்சம் கறியும் சோறு போடும்போம். நாங்கள்லாம் கறி சாப்பிட மாட்டோம். ஏன்ப்பா, நாங்கள்லாம் உயிர்களை கொல்ல மாட்டோம், அஹிம்சையை கடைப்பிடிக்கிறேன்பார். மூட்டை பூச்சி கடிச்சா என்னடா பண்ணுவீங்கம்மா? அப்பயே வீட்டில் மூட்டை பூச்சி கடிச்சா என்னடா பண்ணுவீங்க அப்படின்பா. உனக்கு வாய் கொழுப்புத்தாண்டா அப்படின்பா அவன். ஏன்னா அந்த ஹிம்சையை பண்ண வைக்கும் சமுதாயம், சூழ்நிலையை உருவாக்கும். அந்த இடத்துல ஹிம்சை தேவையா தேவையில்லையான்னு பார்க்கணும். சில இடங்களில் சில ஹிம்சை நல்லதை கொடுக்கும், அது அறிவுபூர்வமாக சிந்திச்சு பண்ணணும். குழந்தைகள் அடிக்கும் போது கூட என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டிக்கிற நோக்கத்தோட கம்பை எடுத்துக்கிட்டு அரட்டும்பாங்க. கோவம் கண்டதை தூக்கி எரிஞ்சைன்னு வச்சுக்கோங்க, அது ஏதாவது பட்டு என்னமாக ஆயிரும். அது ஒரு சும்மா பயமுறுத்துறது நல்லதுக்காக, இது ஒரு ஹிம்சை. ஆனால் இந்த ஹிம்சைன்னு சொல்கிறது இல்லை. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறையா பேர் இந்த கொசு மூக்கில் உட்கார்றது மாதிரி முனி மூக்கில் எனக்கு கோவம் வரும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்படி கோவம் வர மாதிரி நடப்பாங்க. அந்த நேரம் கவனமாக இருந்து அந்த ஹிம்சையை தவிர்த்தல் யமக. இதுக்கு பேர் அஹிம்சான்னு பேர். ஹிம்சை படுத்தாமல் இருத்தல். அதனால தான் திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா துறவரவியலில் தான் முக்கியமாக சொல்லியிருப்பார். இதை இல்லறவியலில் ரொம்ப சொல்ல மாட்டார். ஏன்னா சில இடங்களில் இல்லறத்தில் தர்மமாக பண்ண வேண்டியது இருக்குது. துறவரவியலில் புலால் மறுத்தல் அங்கதே வரும், கொல்லாமையும் அங்கதே வரும். இல்லறவியலில் சொல்லியிருக்க மாட்டார்.
துறவரவியலில் புலால் மறுத்தல் கொல்லாமையெல்லாம் வச்சுருப்பார் அவர். பிறகு 2வது சத்தியம், வாய்மை. இதெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் பொய் சொல்லாமல் ஒரு நாள் கூட வாழ முடியாது. கடைப்பிடிக்க முடியுமா? வாய்மைனா எதை பார்த்தாலும் உண்மையே சொல்லிக்கிட்டே இருக்கிறது அர்த்தம் இல்லை, பொய் சொல்லாமைன்னு அர்த்தம். வாய்மைக்கு லட்சணம் என்ன தெரியுமா? பொய் சொல்லாமை தான். நீ எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுங்க, அது முடியாது. அப்படி அவசியம் இல்லை. உண்மையை மறைக்கலாம், உண்மையை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தால் பொய்யா சொல்லக்கூடாதுங்கிறது இது பொதுவான தர்மம். ஆனால் சில இடத்துல என்ன சொல்கிறாரு வள்ளுவர்? வாய்மையும் பொய்மை இடத்துங்கிறார். சில நேரங்களில் பொய் சொல்கிறத விட வாய்மையாக இருக்குது, நல்லது செய்யும்னா. இதை கவனமாக நம்ம புரிஞ்சுக்கிறணும். அதாவது பொய் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அங்கே உண்மையை பேசணும். உண்மையை மறைக்கிறது தப்பு இல்லை. சில நேரங்களில் பொய் நன்மையை தரும்னா கூட அந்த இடத்துல பொய் பேசுனா அது வாய்மைக்கு சமம்ங்கிறார். ஒரு வீட்டில் பார்த்தேன், ஒரு குழந்தை அம்மா அப்பா இருக்காங்க. அப்பாவுக்கு பொண்ணு மேலே ரொம்ப பாசம். தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கணும். பொண்ணு அப்பாட்ட 5000 ரூபாய்க்கு எனக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்கும்பான்னு சொல்லுது. அம்மா 2000 ரூபாய்க்கு மேலே எடுக்கக்கூடாதுங்குது, இல்லை 1500 ரூபாய்க்கு மேலே எடுக்கக்கூடாதுன்னு அம்மா சொல்லுது. அப்பா என்ன பண்ணுவார்? சரின்ட்டு போயிட்டு வீட்டில் சண்டை வந்துடும். கூப்பிட்டு போய் 5000 ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்றாரு. 2 பேரும் கூட்டி பேசிக்கிறாங்க. அம்மாட்ட நீ 2000 ரூபான்னு சொல்லணும், ஏன்னா அம்மா 1500 ரூபாய்க்கு சொல்லியிருக்கு. சொல்கிறாங்க. சொன்னவொன்னே அந்த அம்மா என்ன சொல்லுது? நீங்கள் என்கிட்ட பொய் சொல்கிறீங்க, நீங்கள் 2500 ரூபாய்க்கு எடுத்திருப்பீங்க, அவங்க எடுத்தது 5000. நீங்கள் 2500 ரூபாய்க்கு எடுத்திருப்பீங்க. 2 பேரும் மூஞ்சியை பார்க்குறாங்க. நீங்கள் முழிக்கிறதுலே தெரியுது பொய் சொல்கிறீங்கன்னு. ஆனால் இவங்க பொய் சொல்கிறது 5000த்தை 2500ன்ட்டு. அது என்ன சொல்லுது? 2500 ரூபா 500 ரூபாய் குறைச்சி 2000 சொல்கிறாங்க நினைக்கிறேன். எப்படி பாருங்கள், குடும்பத்தில் நடக்கும். இந்த பொய்யெல்லாம் பெரிய தப்பே கிடையாது. ஏன்னா அங்கே ஒரு பிரச்சனை இல்லாமல் போகுது. அவருக்கு வசதியும் இருக்குது, சரி குழந்தை ஆசைப்படுதுன்னு பண்ணுறாரு. சில இடங்களில் சொல்கிறேன், இல்லை காசே இல்லை கடை வாங்கி பண்ணால் அப்போ பொய் சொன்னாலும் தப்பு தான் அது. அப்போ கவனமாக புரிஞ்சுக்கிறணும். பொய்மையும் வாய்மை இடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின். அதனால் இந்த பொய்மைங்கிறத கவனமாக புரிஞ்சு பொய் சொல்லாமல் மேக்சிமம் இருக்கிறது. நன்மை பயக்கும்னா சொல்லலாம். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல்ட்டார் அவர். தீங்கில்லா நான் பேசுகிற வார்த்தை யாருக்கும் எந்த தீங்கையும் பண்ணக்கூடாது, அதுவே வாய்மை என்று சொல்லப்படுவதுங்கிறார். இது 2வது பண்பு. 3வது அஸ்தேயம், திருடாமை. நான் அஸ்தேயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது. நான் திருடாமல் இருக்கேங்கிறது செயல் கிடையாது. ஒரு பொருளை தெரியாமல் கவர வேண்டிய சூழ்நிலை வந்தால் கவராமல் இருத்தல். பொருள் மட்டும் இல்லை, ஒருவருடைய யோசனையை, காலத்தை, உழைப்பை கூட திருடுறோம். நம்ம பொதுவாக அந்த டிவி சினிமா படம் எடுக்கிறான்ல, பல லட்சம் செலவழித்து எடுக்கிறான். என்ன பண்ணுறான்? மறுநாளே திருட்டு இது வந்துடுது, வெளியே வந்துடுது. எவ்வளோ உழைப்பு, எவ்வளோ பணம் செலவழித்து பண்ணுறாங்க. ஒரே நாள் என்ன பண்ணுறான்? எடுத்து காப்பி பண்ணி போட்டு போயிடுறான். அதுவும் திருட்டு தான். அதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப தேவைக்கு நம்ம ஓரளவு பணம் கொடுக்குற ரொம்ப உழைப்பை திருடுறோம், அதுவும் திருட்டு. கரெக்டாக பிறருடைய உழைப்பையோ பணத்தையோ பொருளையோ திருடாமல் இருத்தல், இது ஒரு பண்புங்கிறார். சுயநலம் இல்லாமல் இருத்தல் அப்படிங்கிறார். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 அதிகாரம் வள்ளுவர் வச்சுருக்கார். இல்லறத்தில் வெக்காமைன்னு ஒரு இது வச்சுருக்கார். அதாவது ஸ்தூலமாக எந்த பொருளையும் திருடாமல் இருக்குது, உழைப்பையோ பொருளையோ திருடாமல் இருக்கிறது. வெக்காமைன்னு ஒரு அதிகாரத்தில் சொல்கிறார். வேண்டற்க வெக்கியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டற் கரிதாம் பயன். அதாவது தீய வழியில் வரும் எந்த சிறப்பும் சிறப்பானதன்று, அதனால் எந்த பயனும் விளையாது. இது ஸ்தூலமாக நம்மளுக்கு ஒரு பொருள் தீய வழியில் கிடைச்சா அது பயன் தராதுங்கிறார். அதாவது நாம் உழைக்காமல் திருடி எடுக்கிறது, உழைப்பை எடுத்தாலும் சரி பொருளை எடுத்தாலும் சரி. இது இல்லறவியலில் வைக்கிறார். அதே திருவள்ளுவர் துறவரவியலில் கல்லாமைன்னு ஒரு அதிகாரம் வச்சுருக்கார். மனசால கூட நீ அந்த பொருள் வேணும்னு நினச்சிடாதேங்கிறார். எப்படி பாருங்கள், இங்கே மனசால கூட நீயே அந்த பொருள் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு என்ன? உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். மற்றவர் பொருளை திருட மனதால் நினைப்பதும் கூட தீமைதான்ட்டார். அது துறவரவியல்ல. இல்லறவியல்ல
நீ ஒரு பொருளை கவர்ந்தால் உனக்கு கெட்டதுங்கிறார். இங்கே அப்படி சொல்கிறார். அதனால் இது என்ன கள்ளாமை, இது அஸ்தேயம், திருடாமை. 4வது பிரம்மச்சரியம். இது என்னன்னு சொன்னால் சரீர ஒழுக்கம், புலன் வழி செல்லாமைன்னு அர்த்தம். இதெல்லாம் யாருக்குன்னா ஒரு பாடசாலையில் படிக்கிற மாணவன், இல்லை ஒரு ஹாஸ்டலில் தங்கி ஸ்டூடெண்ட் படிக்கிற வயசில் இருக்கக்கூடிய ஒரு ஒழுக்கம் பிரம்மச்சரியம், புலன் வழி செல்லாமைன்னு அர்த்தம். அதாவது அறிவை பெறுவதற்காக ஒரு மாணவன் குருகுலத்தில் சேவை செய்யும்போது அங்கே எளிமையாக இருக்கணும். அதிகமான புலன் இன்பங்களை நாடக்கூடாது. ரொம்ப நல்ல சாப்பாடு, ரொம்ப சுகமான படுக்கை, இந்த மாதிரி ரொம்ப சுகபோகங்களை அனுபவித்தா அவன் படிக்க முடியாது. அதனால தான் ஹாஸ்டல்லாம் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பாங்க. இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சில விதிமுறைகள்லாம் கரெக்டாக வச்சுருப்பாங்க. யூனிஃபார்ம் எதுக்கு? யூனிஃபார்மே எதுக்கு? அங்கே எல்லாம் ஒன்றுங்கிற பாவனை வர்றத. திருப்புராயத்துறை ராமகிருஷ்ண தபோவனத்தில் யூனிஃபார்ம் என்ன தெரியுமா? ஸ்கூல் பசங்களுக்கு காக்கி சட்டை, காக்கி ட்ரௌசர், அதுக்கு படிக்கிறவெல்லாம் பெரிய கோடீஸ்வர வீட்டு பிள்ளைங்க. திருப்புராயத்து ராமகிருஷ்ண தபோவனத்தில் எல்லாம் வசதியான வீட்டு பிள்ளைங்க. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார்? காக்கி ட்ரௌசர், காக்கி சட்டையை போட்டார். முடியை ஒட்டை அடிச்சிடுவார். இப்படி தான் அடிச்சிருப்பார். சாமி, வசதியான வீட்டு பிள்ளைங்க தான். ஏன்னா அங்கே அந்த எளிமை அதெல்லாம் வேணும். இது முக்கியமாக மாணவர்களுக்கு அப்படிங்கிறார். ரொம்ப சாப்பாடெல்லாம் ருசியாக இருந்து ட்ரெஸ்ஸு ரொம்ப லக்ஸரியாக போட்டுட்டு தான் படிக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் வராது. ரொம்ப ஆடம்பரமாக இருந்தாலும் கான்சன்ட்ரேஷன் வராது. அதனால் இது மாணவர்களுக்கு சொல்கிறாரு. அதே மாதிரி ஆன்மீக சாதனை செய்கிறவங்களுக்கும் இந்த பண்பை கொஞ்சம் கடைப்பிடிக்கணும். ஞானியான பிறகு 2 இதில் பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மாணவன் அனைத்திலும் எளிமையாக இருக்க வேண்டும், ஷரீர இன்பங்களை துரத்தல், இது பிரம்மச்சரியம். அதாவது ஒரு குருகுலத்தில் ஒருத்தன் 10 வருஷம் ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அவனை 10 வயசில் சேர்த்து விட்டுருக்காங்க. அவன் என்ன பண்ணியிருக்கான்? ஒரு 10 வருஷம் படிச்சுட்டான். வயசு 20 ஆயிடுச்சு. சாப்பிட்டுக்கிட்டு இன்னைக்கு என்ன சாப்பாட்டில் விளக்கெண்ணெய் வாசனை வருதேன்னு நானா, உனக்கு படிப்பு முடிஞ்சு போச்சு, நீ வீட்டுக்கு போகலாம்னாரான். என்ன இப்படி சொல்கிறீங்கன்னாரான்? 10 வருஷமாக விளக்கெண்ணையை ஊற்றி சமைச்சிக்கிட்டு இருக்கோம். உனக்கு இத்தனை நாள் அந்த வாசனை தெரியலை, இப்போ ருசி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ருசி தெரிய ஆரம்பிச்சாலும் வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாங்களா அவங்க. எப்பயும் போய் சமைச்சிருக்காங்க. நாங்கள் தேனியில் கூட அந்த பாடசாலை தனி சமையல் வச்சாங்க. ஏன் இப்படி தனியாக சமைக்கிறீங்க, ஏன் ஒன்றா சமைக்க வேண்டியதானு ஒருத்தர் கேட்டார். அதுக்கு சொன்னாங்க, இல்லை எல்லோரும் சாப்பிடக்கூடாது. அவங்க ஜாதி அடுப்பில் பிரிச்சிருக்குன்னு கேட்க சாமியை சொன்னார். அப்படி கிடையாது, அவனுக்கு எளிமையான உணவு இருக்கணும். ரசம் சார்ந்து நைட்டு வச்சுருப்பாங்க, டிஃபன்லாம் இருக்காது, சும்மா சிம்பிளாக இருக்கும் உணவுகள். இதற்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால் அந்த தனிப்பட்ட சமையல் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னார். அதனால் அந்த பிரம்மச்சரிய வாழ்க்கையில் அந்த படிக்கிற வயசில் உணவு, ஆடம்பரம் இதெல்லாம் இல்லாமல் இருந்தது பிரம்மச்சரியம், புலன் வழி செல்லாமைன்னு அர்த்தம். இது 4வது பண்பு. அடுத்தது 5 அபரிக்கிரக, தேவையான பொருள்களை தேவைக்கு மேல் சேர்த்து வைத்து கொள்ளாமை. இதெல்லாம் கூடாதுன்னு வரும். புலன் வழி செல்லாமை, பொய் சொல்லாமை, திருடாமை, இப்படிதான் அவர் எல்லாமே வரும். பார்த்தீங்கன்னா இங்கே அபரிக்கிரக, தேவைக்கு மேல் வைத்து கொள்ளாமை. நாம் எப்பயுமே என்ன பண்ணுவோம்? தேவைக்கு மேலே வச்சுருப்போம். எத்தனை பீரோல் நிறையா சேலை இருக்குதுன்னு தெரியாது, இருக்குமா இல்லையா? என்ன எங்களவே தாக்குறீங்கன்னு நினைக்கிறீங்க? இருக்கா இல்லையா? நம்ம கால் 2 கால் தான் இருக்குது. ஒரு ஜோடி செருப்பு இல்லை 2 ஜோடியோட வச்சுக்கிடலாம். ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த கலரில் ஒரு ஜோடி செருப்பு இருக்குது நிறைய வீட்டில். பார்த்தீங்கன்னா இருக்கா இல்லையா? இருக்குது. 20,000 ரூபா செலவழித்து சேலை வாங்குவோம், வருஷத்துக்கு ஒரு ரோடோடு கட்டியிருக்க மாட்டோம். இருக்கா இல்லையா? வேறு வழி இல்லை, டெய்லி கட்டவும் முடியாது அதை. அப்போ எந்த பொருளை எடுத்தாலும் தேவைக்கு மேலே வச்சுக்கிறதே இல்லை. இப்போ நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சன்னியாசம் வாங்குறதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸு கம்மியாக இருந்துச்சு. சன்னியாசம் வந்தப்போ ட்ரெஸ் ஜாஸ்தியாகிடுச்சு. ஏன்னா எல்லாம் வேட்டியை கொடுக்குறாங்க, கை வேட்டி, அதை யாரும் கொடுக்கவும் முடியாது. அப்படி ஆகி போயிருக்கு. அது ஒரு சாமி இருக்கார் சென்னையில், வச்சுக்கிறவே மாட்டார். தூக்கி வர்ற சாமிக்கெல்லாம் தூக்கி கொடுத்து விட்டுருவார். அவரை பார்க்க நிறைய பேர் வருவாங்க. அவர் நான் பார்த்தேன் இதில் ரிஷிகேஷில் கூட போய் அவருக்கு சர்வீஸ் பண்ணேன். என்னுடைய குருநாதன் அந்த ஃபோட்டோ இருக்கார், பரமார்த்தானந்தான், அங்கே இருப்பார். ரிஷிகேஷ்க்கு வந்திருந்தார். எத்தனை ட்ரெஸ் கொண்டு வந்தார் தெரியுமா? 3 வேஷ்டி, ஒரு வேட்டி கட்டியிருக்காரு, சட்டை போட மாட்டார், ஒரு பனியன் போட்டிருப்பார், ஒரு துண்டு.
அவர்கிட்ட படித்த சன்னியாசிகள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ரிஷிகேஷ் கேம்ப் ஃபாரின்லேருந்து வந்து ஒரு 1000 பேர் வந்திருக்காங்க, கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கார். 2 வேட்டி 2 சட்டை ஒரு பையில். நான் கூட சூட் கேஸில் நிறையா கொண்டு போனேன், நம்ம சில துவைக்க நேரம் இருக்காதுட்டு. பார்த்தா அதை தவிர ஒன்றும் இல்லை. ஒருத்தர் வந்து துவைச்சி எல்லாம் தேய்ச்சி மடித்து வச்சிருவார். இந்த கழுத்தி போட்டால் 2 ட்ரெஸ் தான், ஒன்றுமே இல்லை, உள்ள ஒரு பொருள் இல்லை. இப்படியும் பார்க்கவே முடியலை. அது அவருக்கு ரைட்டு, சன்னியாசிக்கு கிரகஸ்தருக்கு சொல்ல முடியுமா? ஓரளவுக்கு. அதாவது என்ன பண்ணால் அதிகமாக வைத்து கொள்ளாமை. சித்பவானந்தர் டொனேஷன் வாங்குறதுல கூட சிஸ்டத்தை கடைப்பிடிச்சார். ராமகிருஷ்ண தபோவனத்தில் இப்போ போடுவார், இந்த கட்டடம் கட்ட போகிறோம், 15 லட்ச ரூபா அதுக்கு தேவை, நன்கொடை வழங்கலான்னு போடுவார். கரெக்டாக முடிஞ்ச இனிமேல் யாரும் அவசியம் பணம் அனுப்ப வேண்டாம் பாரு, வந்தால் திருப்பி அனுப்பிச்சி விட்ருவார். டொனேஷன் யாராவது திருப்பி அனுப்புவாங்களா? எந்த இடத்துலையே பார்த்துருக்கீங்களா? ஒரு அம்மா வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கப்புள்ஸ் வந்து 10,000 ரூபா. அப்போ அவரை பார்க்குறாங்க, அவர் பேச்செல்லாம் பிடிச்சிருச்சு, அவர் பெரிய சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஏதாவது கொடுக்கலாம்னு சொல்லி கொடுக்குறாங்க, பாதத்தில் வைக்கிறாங்க. இல்லை எனக்கு இப்போ தேவையில்லை, நீங்கள் எடுத்துகிட்டு போங்கங்கிறார். எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறார் அவர். இல்லை அவங்க எதாவது பயன்படுத்துங்க, இல்லை அறிவிப்பு வரும், பத்திரிக்கை பேப்பர் தர்ம சக்கரத்தில் போடுவோம், அப்போ கொடுங்க, நாங்கள் வந்துட்டோம், நீங்கள் வாங்கினாதே எங்களுக்கு நிம்மதியாக இருக்குங்கிறாங்க. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு பிறகு சரி எடுத்து ரசீது போட்டு அடுத்த சீம்பு வச்சுக்கங்கன்னு சொன்னார். அப்படிலாம் இருக்காங்க சில பேர். அந்த மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, தேவைக்கு மேலே ரொம்ப போட்டு வீட்டில் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறார். இதெல்லாம் என்னன்னு சொன்னால் யமக, செய்யக்கூடாதது, இதை கட்டாயம் செய்யணும்னு சொல்கிறார். நம்ம சாமிகிட்ட கூட ஒருத்தர் தபோவனத்தில் வந்தவொடனே ஒரு ஆசிரமம் வாங்க நினச்சார். அவர் தனியாக வெளியே தங்கிக்கிட்டு இருக்கார், ஆசிரமம் வாங்கி ஒரு பேச்சுக்கு சொல்லியிருக்காரு. ஒருத்தர் வந்து 1 லட்சம் கொடுக்குறாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சம் கொடுத்து இடம் வாங்குறதுக்கு வச்சுக்கங்கன்னார். எனக்கு இப்போ வேணாம், நீங்கள் கொண்டு வேணும்போது வாங்கி, இல்லை வச்சுருங்க உங்கள் பேரில் போய், என் பேர்லாம் போடணும், கொண்டு போயிருங்கன்ட்டார். அப்புறம் 1 வருஷம் கழிச்சு ஒரு இடம் வாங்கினார். அவர் பேங்கில் போட்டு வச்சு அதுக்கு வட்டி சேர்த்து 1,10,000 கொடுத்தாரு அவர். அப்படி வேணாங்கிற புத்தி இருக்குது பார்த்தீங்களா? இது ரொம்ப அபூர்வம். எனக்கு இதோட போதும், இதுக்கு மேலே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது இருக்கே, இது ஒரு முக்கியமான பண்புங்கிறார். இந்த 5ம் யமக. நியமம் 5, யமக 5. அடுத்தது இதில் இன்னொரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், யமான் அபீக்ஷணம் சேவதே. இந்த சொன்ன யமங்களையும் உத்தவ கீதையில் இதை போல் இன்னும் நிறையா சொல்கிறார். பின்னாடி 12 யமங்கள் சொல்ல போகிறார். இப்போ ஒன்றும் இல்லை, திருடாதேன்னு நம்ம சொல்லியிருக்கோம், மது அருந்தாதே, அதுவும் செய்யக்கூடாது, என்ன சூதாடாதே, இப்படியெல்லாம் வரும். இதெல்லாம் பின்னாடி இருக்குது. செய்யக்கூடாது இது மட்டும் இல்லை, 5 மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்த்து எதை செய்யக்கூடாதோ அதையெல்லாம் நீ செய்யாமல் இருப்பாயாக. அடுத்தது இந்த யமத்தை கட்டாயம் கடைப்பிடிக்கணும், நியமத்தை முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இதெல்லாம் வேணும்னு சொன்னால் அதுக்கு அடுத்து செய்ய வேண்டியது, நீ நல்ல குருவை அடைந்து குருவிடம் உபதேசத்தை பெற வேண்டும். ஞானம் உனக்கு வேணும்னு சொன்னால், ஏற்கனவே கர்மயோகமெல்லாம் சொல்லிட்டார், இதெல்லாம் பண்ணியாச்சுன்னு சொன்னால் நீ நல்ல குருவை அடைஞ்சு அந்த குருவிட்டை உபதேசம் பெற வேண்டும். அந்த குருவை அடை, குருவிடம் அறிவை பெறு, அவருக்கு சேவை செய், குருவை தியானி, எல்லாம் சில பண்புகள் இருக்குது. இதெல்லாம் பண்ணி நீ நல்ல குருவை அடைய வேண்டும். எப்படிப்பட்ட குருவை அடைய வேண்டும் சொன்னால், சாந்தம் குரும், அமைதி அடைந்த குருவை. அவர் அமைதியாக உட்கார்ந்து அவர்கிட்ட எப்படி உபதேசம் பண்ண முடியும்? நான் இங்கே சும்மா அமைதியாக உட்கார்ந்துருக்கேன், எப்படி உபதேசம் கிடைக்கும்? தத்துவத்தை புரிந்து மனதில் ஆழ்ந்த அமைதியுடன் இருக்கக்கூடியவர். அறிவில் அமைதி. பெற வேண்டியதை பெற்றாச்சு, இனிமேல் பெற வேண்டியது ஒன்றுமே இல்லைன்னு ஆள் மனசில் அவருக்கு ஒரு அமைதி இருக்குமா. இதை தெரிஞ்சுக்கிறனா அதை தெரிஞ்சுக்கிற புத்தி இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் அப்படியே அலைபாயும். சம்பாதிக்கிறவங்க இன்னும் அண்ணா என்னன்னு போய்கிட்டே இருக்கும். போதும்னு இருப்பார், ஆனால் பண்ணிக்கிட்டு இருப்பார் ஏதோ. அப்படிப்பட்ட சாந்தம் குரு. அப்படிப்பட்ட குரு எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்னா, இறை ஞானத்தை அடைந்த குருவாக இருக்க வேண்டும். பயிற்சியினால் அமைதியை அடைந்த குரு அல்ல, அதாவது அறிவினால் அமைதியை அடைந்த குரு. பிறகு அவர் பிரம்ம நிஷ்டனாகவும் இருக்க வேண்டும். குருவுக்கு நிறைய லட்சணங்கள் இருக்குது, நம்ம எல்லாத்தையும் இங்கே சொல்ல முடியாது. ஓரளவுக்கு சாந்தமாக இருக்கிறவர், முறையாக படித்தவர், விஷயத்தை புரிஞ்சவர், அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கக்கூடிய குருவை நாடு. நாம் 3 சொல்லுவாங்க குருவுக்கு, அதாவது பிரம்மனிஷ்டன், சுரோத்திரிய பிரம்மனிஷ்டன், சுரோத்திரியன், 3 தகுதி இருக்குது குருவுக்கு.
மந்திரவாதி குருவெல்லாம் இங்கே சொல்கிறது இல்லை. அவங்கெல்லாம் நிறைய மந்திரவாதி எல்லாம் பண்ணிக்கிட்டு என்னென்னமோ சாதனைகள் பண்ணுவாங்க. முறையாக படிச்சிருக்கணும் முதல்ல. அவர் படிச்சிருந்து அவர்கிட்ட போய் நீங்கள் பாடம் கேட்கலாம். அவருக்கு வந்து புரியாமல் கூட புரியாமல் என்ன பிரம்மத்தை புரியாமல் இருப்பார். ஆனால் முறையாக படிச்சிருப்பார். இந்த சாதனை முதல் செய்யணும், இந்த சாதனை ரெண்டாவது செய்யணும். அவர்கிட்ட படித்தா தப்பு இல்லையா? அவருக்கு ஞானம் கிடைக்காமல் இருக்கும். ஆனால் சுரோத்திரியன் முறையாக குருகிட்ட கேட்டு வந்திருக்கார். ஆனால் சொல்லி கொடுத்துருவார். அவருக்கு பிரம்மத்தை பற்றியெல்லாம் தெரியாது, ஆனால் சொல்லிக் கொடுக்க தெரியும். அதை புரிஞ்சுக்கிற சக்தி கூட இல்லாமல் இருக்கலாம். இன்னொருத்தர் ஏதோ சாதனைகள் பண்ணியிருப்பார் நிறையா, ஏதோ ஒரு சில வார்த்தைகள்னால ஞானம் கிடச்சிருக்கும். அவர்கிட்ட சக்தி இருக்கும், பண்பு இருக்கும், நமஸ்காரம் பண்ணலாம், ஆசீர்வாதம் வாங்கலாம். அவர் போய் பாடம் படிக்கக்கூடாது. என்னன்னு ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் மாயைப்பா, எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, பூஜை வேணால் ஒன்று வேணான்ட்டு போயிடுவார் அவர். அவர்கிட்ட போய் பாடம் படிக்கக்கூடாதுப்பாங்க. ஆனால் அவர் நமஸ்காரம் பண்ணலாம், ஆசீர்வாதம் வாங்கலாம். இன்னொருத்தர் சாதனையை முறையாக பண்ணியிருப்பார், முறையாக படிச்சிருப்பார், அவரும் அடைஞ்சிருப்பார். இது முதல் தரமான குரு. ஸ்ரோத்ரிய பிரம்ம நிஷ்டன் கேட்டிருக்காரு, பிரம்மத்தையும் நல்லா தெரிஞ்ச நிஷ்டையை அடைஞ்சிருக்கார். இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, சொல்ல தெரியும். இந்த ரெண்டு பேர்த்தையும் பண்ணலாம். முதல் தரம் வந்து ரெண்டு சேர்ந்து வந்தவர், இன்னொருத்தர் கேட்டவர், இன்னொருத்தர் ஞானம் அடைஞ்சிருக்காரு, முறையாக வரல. நிறைய பேரை பார்க்கலாம் அப்படி. அவங்ககிட்டலாம் போய் ஏதோ ஒரு சில வார்த்தைகள்னால ஞானம் கிடச்சிருக்கும். அவங்கள நமஸ்காரம் பண்ணலாம், ஆசீர்வாதம் வாங்கலாம். அவங்கள்ட்ட முறையாக படிக்க எல்லாம் பொய்ப்பா, எதுக்கு போய் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றவர் ஒரே வார்த்தையில் அப்படி பண்ண முடியாது. அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு, அறிவை அடைந்தவர், அமைதியாக இருப்பவர், பிரம்மத்தில் நிஷ்டை அடைந்த குருவை நாடி நீ சாஸ்திரத்தை கேட்பாயாக. அடுத்து சில பண்புகள் சொல்கிறாரு, அது அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.